ஒரு குழந்தை படுத்துட்டு கூட படிக்கலாம். ஏன்னா குழந்தை வந்து நீண்ட நேரம் இப்படி உட்கார்ந்துருக்க கூடாது. ஏன்னா அவங்களோட மோட்டார் ஸ்கில் வந்து ஒரு அசைவை நோக்கியது. இது வந்து நமக்கு சயின்ஸாக படிக்கிறோம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும், ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும். கர்ப்பப்பைக்கும் கற்புக்குமே கூட இன்னும் வித்தியாசம் தெரியாத பெண்களை நம்ம ஊர்களில் பார்க்குறோம். அப்போ கர்ப்பப்பை என்பது நிஜம், அது ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம உடல்ல இருக்கிற கை விரல் மாதிரியான ஒரு உறுப்பு. நாம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க தாங்களாகவே இன்னைக்கு ஒரு ஃபோனை எடுக்கிற மாதிரி புஸ்தகத்தை எடுப்பாங்க அப்படின்னு நாம் அதை நம்பி அந்த வேலை செய்ய வேணாம். இன்னைக்கு சொல்ற எல்லாரும் ஒரு அறிவுரை மாதிரி தான் சொல்றாங்க. படி படி படி, அப்புறம் புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்டோம் படி. ஆனா அப்படி அல்ல அது. இன்னும் பாட புஸ்தகம் வந்து கையில வச்சுப்பேன் நான். இந்த பாட புஸ்தகம் படிக்கலாமா, கதை புஸ்தகம் படிக்கலாமா, உடனடியாக அனைத்து குழந்தைகளும் கை விரிச்சு சொல்றது அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த ஒரே விஷயத்தை அம்மா இந்த பக்கம் சொல்லுவாங்க, இப்போ அப்பா அந்த பக்கம் சொல்லுவாங்க. என்னுடைய கதை தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவின் சேட்டைகள், அம்மாவின் சூப், அப்படி அப்புறம் வந்து அம்மாவும் நானும், ராசாத்தி பாட்டி, பலூன் அம்மா, இப்படிலாம் என்னோட கதை தலைப்பே இருக்கும். இது வந்து குழந்தைகள் ஒரு நெருக்கமாக உணரக்கூடிய கதைகளாக நான் இப்போ சொன்னது இருக்கு. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரங்குக்கு சிறப்பு விருந்தினரா சாலை செல்வம் வந்திருக்காங்க. எழுத்தாளர், கல்வியாளர், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில செயலாளராகவும் இவங்க இருக்காங்க. புதுச்சேரி அசிம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷனின் ஆசிரியர் பயிற்றுனராகவும் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. வாங்க அவங்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். பெண்கள் சார்ந்த வேலை பார்த்துட்டு இருந்த நீங்க வாசிப்பு, சிறார் இலக்கியம் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க நீங்க? ஆக்சுவலி குழந்தைகளோட வேலை செய்யறதுங்கிறது பெண்களோட இணைந்து வேலை செய்யும்போது இயல்பா எங்களுக்கு நடக்கிற ஒரு பெண்களோட வேலை என்பது நிறைய நேரங்கள்ல குழந்தைகளை இணைச்சே தான் இருக்கும். அப்போ குழந்தைகளுக்காக அப்படின்னு வேலை செய்கிறது வந்து தனியாக எங்களுக்கு நடக்கலை. ஒரு கட்டத்தில் வந்து பெண்களோட வேலை செய்கிறதுக்கு குழந்தைகளோட மேம்பாடும் அவசியம் அப்படிங்கிறது வந்து தோணும் பொழுது ஒரு கல்விக்குள்ளார பயணிக்கிறதுங்கிறது இயல்பாக எனக்கு நடந்ததாக தான் நான் பார்க்குறேன். கல்வி அப்படிங்கிறது அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி குழந்தைகள், அரசு பள்ளியில் இருக்கிற குழந்தைகளோட வெவ்வேறு விஷயங்களை உற்று நோக்குதல், இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக நாங்கள் பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சுது. இந்த வாய்ப்பில் வந்து குழந்தைகள், கல்வி, இந்த ரெண்டையும் இணைக்கும் பொழுது எனக்கு மிக முக்கியமாக தோணின விஷயம் வந்து எதெல்லாம் நாம் படிக்கும் பொழுது கல்வியில் கிடைக்கலையோ அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க தோணுச்சு. அதில் வாசிப்பு அப்படிங்கிற ஒரு அனுபவம் குறைவாக இருந்தது. கல்விங்கிறதுல இருக்கிற வெவ்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள், அது குழந்தைகளை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதல், அதில் ரொம்ப குறிப்பாக எனக்கு இன்னும் மறக்க முடியாதது வந்து நான் படித்த பகல் கனவு, ஜன்னலோர சிறுமி புத்தகங்கள், அதே மாதிரி ரஷ்ய இலக்கியத்திலிருந்து குழந்தைகள் வாழ்க என்ற புத்தகம். இது எல்லாமே ஒரு பெரியவர்கள் குழந்தைகளுக்காக எப்படி இருக்கணும், ஒரு கல்வி தளம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பயணிக்க உதவியா இருந்ததா நான் பார்க்குறேன் பிருந்தா. சிறார் வாசிப்பை வலியுறுத்தி நீங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. இந்த காலத்து குழந்தைங்கள பள்ளி பாடங்களை படிக்க வைக்கிறதே பெரிய சுமையா நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப புத்தகம் தாண்டிய வாசிப்பு எப்படி சாத்தியம்? ஆக்சுவலி கேள்வி வந்து ரொம்ப அழகான கேள்வி. இன்னைக்கு வந்து நான் வந்து ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தைகளோட வாசிப்பு விஷயத்துல செயல்பட்டு வருகிறேன். எனக்கு ஞாபகமா சரியா இருக்கணும்னா 20 வருடங்களுக்கு மேலாக கூட இருக்கலாம். இன்னும் பாட புஸ்தகம் வந்து கையில வச்சுப்பேன் நான். இந்த பாட புஸ்தகம் படிக்கலாமா, கதை புஸ்தகம் படிக்கலாமா, உடனடியாக அனைத்து குழந்தைகளும் கை விரிச்சு சொல்றது கதை புத்தகம் படிக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. ஸோ பாட புத்தகத்துக்கும் கதை புத்தகத்துக்கும் ஒற்றுமை வேற்றுமை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கதை என்பது அல்லது வாசிப்பதற்கு கதை என்பது ரொம்ப சுலபமாக அல்லது ஒரு ஈர்ப்புடைய விஷயமா இருக்கு. ஒரு 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 சிக்கலான ஒரு விஷயத்தை கதையாக நம்மளால குழந்தைகளிடம் கொண்டு செல்ல முடிகிறது. அப்ப
கதையாக வாசிக்க கொடுக்கும் பொழுது அது இன்னும் சுலபமா இருக்கு. குழந்தைகள் எல்லோருமே நம்மளும் கூட ஒரு கதை மரபு நம்ம கிட்ட இருக்கு. கதையாகவே கேட்டு, கதையாக வாசித்து, அது இலக்கிய அனுபவமாக அதை சுவைத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, இந்த வாசிப்புக்குள்ளார கதை என்பது பாடப்புத்தகமா, கதை புத்தகமா என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய தேர்வு கதை புத்தகங்களாக இருக்கிறது. கதை புத்தகங்களின் ஊடாக நாம் எந்த சிக்கலான விஷயத்தையும் சுலபமாக அவர்களிடம் எடுத்துச் செல்ல கூடியதாக இருப்பதால், அந்த கதை புத்தகம் என்பது ஒரு கடுமையான வேலையா எங்களுக்கு இருக்கிறது இல்ல பிருந்தா. கதை புத்தகம் வாசிக்கிறது தான் குழந்தைங்க ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்றீங்க. உண்மையிலே குழந்தைங்க ஆர்வமா வாசிக்கிறாங்களா? குழந்தைகள் வாசிக்கிற மொழியில தான் இன்னைக்கு சிறார் புத்தகங்கள் வருதா? இத 2, 3 மாதிரி பார்க்கலாம். குழந்தைகள் வாசிப்பிற்கு ஏற்ற புத்தகங்கள் புத்தகங்கள் இருக்குதா? குழந்தைகள் வாசிக்க வேண்டும் என்றால் சில பின்புலங்கள் தேவைப்படுகிறது. ஒண்ணு, நல்ல புத்தகங்கள். இல்லைன்னா குழந்தைகள் விரும்பக்கூடிய புத்தகங்கள். குழந்தைகள் விரும்பக்கூடிய புத்தகங்களாக இருந்தாலும் கூட, குழந்தைகள் பெரியவர்களை பார்த்து தங்கள் வேலையை செய்யக்கூடியவர்கள். அப்ப பெரியவர்கள் அருகில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. பள்ளிக்கூடமாக இருந்தால் வாசிக்கும் ஆசிரியர், வீடாக இருந்தால் வாசிக்கும் பெற்றோர்கள், அல்லது இன்னைக்கு இருக்க மற்ற குழந்தைகளுக்கான கல்வி நிலையங்கள், மாலை நிறுவனம். ஸோ அங்கெல்லாம் வந்து வாசிக்கக்கூடிய விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஸோ குழந்தைகள் படிக்கும் பொழுது பெரியவர்கள் படிப்பது, படித்து காட்டுவது, குழந்தைகள் சிறு மொழியோடு தான் வாசிக்க பயணிக்கிறார்கள். இப்ப குழந்தைகள் ஒரு படத்தை வாசிக்கிறது, புத்தகத்தை விரும்புவது, குழந்தைகளுக்கு ஏற்ற அவர்கள் என்ன அளவில் மொழியை அறிந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கான, அதாவது நாங்க வந்து அதை வந்து கல்வியில வாசிப்பு நிலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாசிப்பு நிலைகள் சார்ந்த புத்தகங்களின் ஊடாக குழந்தைகளுடன் பயணிக்கிறது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான எஃபர்ட் சார்ந்த வேலை தான். நாம நினைக்கிற மாதிரி குழந்தைகள் தாங்களாகவே இன்னைக்கு ஒரு போனை எடுக்கிற மாதிரி புஸ்தகத்தை எடுப்பாங்க அப்படின்னு நாம அதை நம்பி அந்த வேலை செய்ய வேணாம். இன்னைக்கு சொல்ற எல்லாரும் ஒரு அறிவுரை மாதிரி தான் சொல்றாங்க. படி படி படி, அப்புறம் புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்டோம் படி. ஆனா அப்படி அல்ல. அது வாசிக்க பழக்கப்படுத்துதல், வாசிக்க பழக்கப்படுத்துவதற்கான வெவ்வேறு செயல்பாடுகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துதல். இப்படிதான் நம்ம குழந்தைகளை புத்தகம் விரும்பிகளாக மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் பிருந்தா. இப்போ சிறார் இலக்கியம் சார்ந்து உலக அளவுல நிறைய புத்தகங்கள் நீங்க சொன்ன வடிவமைப்புல இருக்கு. தமிழ்ல இந்த மாதிரி புத்தகங்கள் வருதா? இருக்கு, இல்ல, ரெண்டுமே அப்படின்னு நான் சொல்லலாம். இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க அம்மா எனக்கு வந்து ரஷ்ய நூல்கள் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப வந்து அது அவங்க வந்து நான் படிக்கணும்னு வாங்கி கொடுத்தாங்களா, அம்மா ஆசிரியர், அதனால அவங்களுக்கு வந்து அந்த காட்சி சார்ந்த புத்தகங்கள் பிடித்ததா அல்லது குறைந்த விலையில் இருந்ததா அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டுல வந்து அந்த மாதிரி படம் சார்ந்த புத்தகங்கள் இருந்தது. ஆனா எங்க வீட்டிலேயே கூட நான் இப்ப என் தங்கையை ஒப்பிடும் பொழுது, என் தங்கை வந்து ஒரு 5ஆம் வகுப்பிலேயே நாவல் படிக்கக்கூடிய அளவுக்கு வாசிப்பில் மேலோங்கி, அதுக்காக ஒரு நாவல் படிப்பதற்காக திட்டு வாங்கும் குழந்தையாக என் தங்கையால் இருக்க முடிந்தது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஒரு வண்ண புத்தகங்கள், சிறு வாக்கியங்கள் உள்ள புத்தகங்கள், சுவாரஸ்யமான கதைகள் இருக்கிற புஸ்தகங்கள் அப்படின்னு என்னை வந்து நான் நிறுத்திக்கிட்டேன். ஸோ அப்ப இந்த உலகளாவிய புத்தகங்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் பொழுது, இப்ப ஒரு புத்தகம் தமிழ்ல ஒரு புத்தகம் உலகளாவிய புத்தகமா இருந்தா அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக என்னோட அம்மாவின் சேட்டைகள் இதற்கு முன்னால ஆங்கிலத்தில் புத்தகமாக வந்து, அது நம்ம தமிழிந்துல தான் தொடராக வந்தது. அது ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்ப்பாகி 4 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பிரபலமான புத்தகமா இருந்தது. அப்ப தமிழில் அது மிக முக்கியமான இடத்தை பெற்ற புத்தகம். இப்ப இந்த தடவை நம்மளுடைய அரசாங்கம் நம்மளோட தமிழ் புத்தகங்களை உலகளாவிய எடுத்து செல்லும் பொழுது 9 மொழிகளுக்கு அது சைன் ஆகியிருக்கு. ஸோ அப்ப ஒரு புத்தகம் சிறந்த புத்தகமாக இருக்கும் பொழுது அது வெவ்வேறு மொழிகளுக்கு பயணிக்கிறது. இப்போ என்னோட இன்னொரு புத்தகம், நான் எழுதிய ஒரு புத்தகம் வந்து ஜெர்மனி மொழிக்கு, ஒரு புத்தகம் வங்க மொழிக்கு, இப்படியெல்லாம் பயணிக்கும் பொழுது நாங்களே எங்களை வந்து ஒரு சிறந்த குழந்தைகளுக்கான புத்தக ஆசிரியராக இருக்கிறதையோ, இல்ல குழந்தைகள் விரும்பும் புத்தகத்தை நாங்கள் எழுத முடிவதனால் ஒரு உலகளாவிய பெறுபவர்களாகவோ மாறுகிறோம். இன்னைக்கு தமிழ்ல அதற்கான முயற்சிகளும்
அதை நோக்கிய விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சில பதிப்பகங்கள், இப்ப தாரா பதிப்பகம் மாதிரி சில பதிப்பகங்கள் தமிழிலிருந்து சில கதைகளை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க வேற மொழிக்கு. குறிப்பாக ஆங்கிலம் மற்ற மொழிகளுக்கு தான். இப்ப அவங்க வந்து ஒரே ஒரு லைன்ல எழுதப்பட்ட நானும் தொழிலாளிங்கிறதுல இருக்கிற ஒரு புஸ்தகம் வந்து பூக்காரம்மா பொன்னி, சர்வர் பாபு அப்படிங்கிற புஸ்தகம்லாம் ஒரு லைன் தான். ஸோ தமிழில் எழுதப்பட்டு தமிழ் விஷயங்களோட அது உலகளாவிய பயணிக்கிறது. ஸோ அதனால இன்றைக்கு வந்து கொஞ்சம் நவீனம்ங்கிறது வந்து தமிழ் இலக்கியத்தை சூழ்ந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்க சொன்னீங்க சிறு வயதுல வந்து எனக்கெல்லாம் வாசிப்பு நிறைய இருந்தது அப்படின்னு. இந்த கால குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப தீவிர வாசிப்போ, இல்ல வந்து ஒரு தேடுதலோ, நம்ம வாசிச்சிடணும் இந்த புத்தகத்த அப்படின்னு ஒரு எண்ணம் பெருசா இருக்கிறது இல்லன்னு தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க. வீட்ல வந்து பெற்றவர்கள் படிக்கணும், இல்லன்னா வந்து பள்ளியில ஆசிரியர்கள் வந்து அந்த வாசிப்பு பழக்கத்த ஊக்குவிக்கணும்னு. அப்ப ப பெற்றவர்கள் படிக்காதவங்களா இருக்கும்போது, அந்த மாரி குழந்தைகளுக்கெல்லாம் வாசிப்புக்கான ஒரு வெளியே இல்லல்ல? இன்னைக்கு நெறைய திட்டங்கள் வந்திருக்கு. நான் வந்து இத வந்து அரசு பள்ளியில் நடக்கிற வாசிப்பு முயற்சிகள் மூலமாக நான் சொல்றேன். அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் வாசிப்பிற்காக வெவ்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு அரசாங்கத்தோட சிலபஸ் கமிட்டி, பாடப்புத்தக குழுவுல இருக்கிறதா இருக்கட்டும், எஸ்எஸ்ஏ குழந்தைகளுடைய சர்வ சிக்ஷா அபியான், இப்ப வந்து அது சமக்ர சிக்ஷா அபியானா மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகளோட பாடப்புத்தகங்களை தாண்டிய செயல்பாடுகளுக்குள்ள ஒரு கல்வியை கல்வி செயல்பாடாக மாற்றக்கூடிய, இல்லைன்னா ஒரு ஹோல்சம் எஜுகேஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு பயணத்திற்குள் அழைத்து செல்லும் பொழுது அதுல ஒரு முக்கியமான திட்டமாகவே வாசிப்பு திட்டம் அப்படின்னு வந்திருக்கு. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும் பொழுது குழந்தைகள் வாசிக்காத குழந்தைகளின் எண்ணிக்கை பெர்சன்டேஜ், இல்லைன்னா 5ஆம் வகுப்பில் முதல் வகுப்பு குழந்தைகள் புத்தகத்தை வாசிக்காத அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிகமா இருக்குங்கிற உண்மையையும் நான் இங்க ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு விரிவா நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிறேன் நான் பிருந்தா. தமிழக கல்வித்துறையோட சேர்ந்து இந்த பள்ளி மாணவர்களின் வாசிப்பை ஊக்குவிக்கிறதுக்கான பணிகள்ல நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான முயற்சி தான். 2005 இல்லைன்னா 7ன்னு நினைக்கிறேன். விஜயகுமார் சார் எஸ்பிடியா இருக்கும் பொழுது நானு வாகிதா 2 பேரையும் அழைத்து ஆசிரியர்களோட இணைந்து குழந்தைகளுக்கான புஸ்தகங்கள் எழுத சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப நாங்க ஆசிரியர்களுக்கு வந்து குழந்தமைனா என்ன, குழந்தைகள் மொழினா என்ன அப்படிங்கிறது குறித்து பல்வேறு உரையாடல்கள் அவங்க கூட நடத்தினோம். அந்த உரையாடல்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு சொன்னோம்னா, ஒரு கதை அப்படின்னா ஒரு ஒரு மாரல் ஸ்டோரி அப்படிங்கிறது கிடையாது. கதை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது மாதிரி மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அந்த புத்தகங்களை அவர்கள் கூட சேர்ந்து நாங்க எழுதினோம். அதுக்கு முன்னாடி நாங்க புத்தக பூங்கொத்துன்னு ஒரு ஆசிரியர்களுக்கான ஒரு கையேடு எழுதியிருந்தோம். அந்த ஆசிரியர்களுக்கான கையேடையும் கல்வித்துறை வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் கொண்டு போனாங்க. அந்த புத்தகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான்லாம் அந்த புத்தகத்திற்காக கிராமங்களில் குழந்தைகள் விளையாடுகிற பாடல்கள், பாடுகிற பாடல்கள், அவர்களுக்குள் சொல்லிக் கொள்ளுகிற கதைகள் இதையெல்லாம் கொண்டு வந்து பாடத்திற்கு ஏற்றவாறு அல்லது ஒரு ஒரு மொழியை சீரமைவு செய்து கொண்டு வந்த புத்தகம் அந்த புத்தக பூங்கொத்து. ஸோ அதனோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கு புத்தகம் எழுதும் பொழுது குழந்தைகள் வாழ்வியல் சூழலில் இருக்கிற மைய கருவை எடுத்து ஒரு நான் எழுதின புஸ்தகத்தை கூட இப்போ அதில் நான் சொல்லலாம். அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த ஒரே விஷயத்தை அம்மா இந்த பக்கம் சொல்லுவாங்க, அப்பா அந்த பக்கம் சொல்லுவாங்க. உதாரணமா அப்பாவை எனக்கு பிடிக்கும், அந்த பக்கம் வரும்போது அம்மா படம் போட்டு அம்மாவை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். இந்த பக்கம் வந்து அம்மா எனக்கு உடம்பு முடியவில்லை என்றால் மருந்து ஊத்துவார்கள், அந்த பக்கம் வந்து அப்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து ஊத்துவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வரும்பொழுது அம்மா வந்து எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. அதே புத்தகத்துல அந்த பக்கம் வந்து அப்பா சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. அப்பா இருக்கும் பொழுது நான் மரம் ஏற கற்றுக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து அம்மாவும் மரம் இருக்கும்போது நான் மரம் ஏற கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக
ஒரு ஜெண்டர், ஒரு அப்பா அம்மா வேறு வேறு அல்ல, இருவரும் எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவர்ன்ற ஒரு புஸ்தகத்தை நான் எழுதினேன். இன்னொரு புஸ்தகம் ரொம்ப நமக்கு சிறப்பான ஒரு பாடல் இருக்கிற ஒண்ணு. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, எனக்கு 2 அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து ரீடோல்ட் அப்படிங்கிற வகையில அம்மாவுக்கு 5 வேணுமா, பாட்டிக்கு எனக்கு 5 வேணும்னு கேட்டு வாங்குனாங்க தோசை. எனக்கு வந்து எனக்கு 3 போதாது அப்படின்னு 4 சாப்பிட்டேன். அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை இல்ல. நான் வந்து அ ப கடையில வாங்கின மாவு. அப்புறம் எங்க வீட்ல கோதுமை தோசை இருக்கும், கேப்ப மாவு தோசை இருக்கும். அப்புறம் எனக்கே தோசை சுட தெரியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பாட்டு முடியும். ஸோ அம்மா சுட்ட தோசைய ஒரு கிரிட்டிக்கலா பார்க்கிறத விட, அத வேறு வேற மாதிரி எப்படியெல்லாம் அத பயணிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த புஸ்தகத்த நான் எடுத்துட்டு போயிருப்பேன். இது மாதிரி ஒரு 96 புஸ்தகங்கள் நாங்கள் ஆசிரியர்களோட சேர்ந்து எழுதி, ஆசிரியர்களே வரைந்து நாங்க எடுத்துட்டு போனோம். இந்த புத்தக பூங்கொத்து வரிசை அப்படிங்கிறது அரசு பள்ளிகள்ல எல்லா இடங்கள்லயும் ஒரு வகுப்பறையில தொங்க விட்டுருப்பாங்க. அந்த தொங்க விடும் பொழுது என்னன்னா, ஒரு குழந்தை ஆசிரியர் உதவியோட படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அது வந்து அது படங்களும், வண்ணங்களுமான அந்த புஸ்தகத்துல எங்கேயோ ஒரு வரி கதையாக அந்த கதை இருக்கும். நமக்கு வந்து ஏற்கனவே நம்மளோட அனுபவங்கள்ல வந்து படக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இந்தியாவிலேயே நிறைய வந்திருக்கு. ஒரு பலூன் பறந்து போயிட்டே இருக்கும். NDTV வெளியிட்ட ஒரு கதையில திடீர்னு அந்த அவன் பின்னாடி ஓடிட்டே இருப்பான். அப்புறம் பலூன் வெடிச்சு போகும். ஸோ இது வந்து ஒரு புஸ்தகத்துல ஒரு புஸ்தகமாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பரங்கிக்காய் கொடி ஓடிட்டே இருக்கும் எங்களோட இந்த புத்தக பூங்கொத்து கதையில. ஸோ அப்படி நிறைய விதமான படக்கதைகளோடு இணைந்த ஒரு சுவாரஸ்யமாக தினவாழ்விலிருந்து தினவாழ்வு விஷயங்களை மாற்றி யோசிக்கக்கூடிய கதைகள் நிறைய கொண்டு வந்தோம். இந்த இந்த கதைகளில் வந்து ஒவ்வொரு வகுப்பறையிலும் தொங்க விடும் பொழுது ஆசிரியரோட ரோல் என்னன்னா, தொங்க விட்டிருந்த 20 புத்தகங்கள் 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அந்த புத்தகங்களை கழட்டி விட்டு வேறு புத்தகங்கள் மாற்றுவோம். ஸோ ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி அந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு போனாங்க. ஸோ அப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து கல்வி அமைச்சராகவும் இருந்தாங்க. ஸோ ஓவராலாவே அந்த வாசிப்பு மேல ஒரு ஆர்வத்தை முன்வைத்து எடுத்து செல்லப்பட்ட நூலாக, புத்தகங்களாக நான் அந்த புத்தகங்களை பார்க்கிறேன். குழந்தைகள் விரும்பி தாங்களாகவே வாசிப்புக்குள் சென்ற ஒரு விஷயத்தையும் நாங்க அதுல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது பாடநூல் கழகத்தின் மூலமாக 3 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட இளந்தளிர் இலக்கிய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து நாங்க சிறார் எழுத்தாளர்கள் பல பேரிடமிருந்து கதைகள் வாங்கி அந்த கதையை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் நான்லாம் இருந்தேன். ஸோ இந்த புத்தகங்களை பொறுத்தவரை என்னன்னா, கொஞ்சம் இலக்கிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிற, இலக்கிய உணர்வு இருக்கிற, படங்கள் சார்ந்த புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறத வந்து இதுவும் ஏறக்குறைய ஒரு 200 புத்தகங்களுக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இல்லாம SSAல நேரடியாக வாசிப்பு இயக்க புத்தகங்கள்னு ஒரு 140 புஸ்தகங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா முதல்ல ஒரு 60 போட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 60 போட்டாங்க. இது 2மே எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் சென்றிருக்கு. இந்த புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களிடமும் மற்றவர்களிடமும் வாங்கிய கதைகளை குழந்தைகள் வாசிப்பிற்கு ஏற்ற அப்படிங்கிறத மையமாக வைத்து சிறு வார்த்தைகள், குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வார்த்தைகள், எளிய தமிழ், சுலபமான வாசிப்பு, இந்த மாதிரி அதோடு சுவாரஸ்யமான கதை, அந்த நோக்கோட வாசிப்பு இயக்க புத்தகங்கள் எடுத்து செல்லப்பட்டது. ஸோ அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப தனியார் பள்ளிகளை போல் இல்லாமல், தனியார் பள்ளிகளில் ஒண்ணு அந்த பள்ளி அக்கறைப்படணும், அப்படி இல்லைன்னா அவர்கள் பெற்றோர்கள் அக்கறைப்படணும். இந்த இரண்டுக்குமான பொருளாதார வசதி இருக்கலாம். அவர்களுடைய வாசிப்பை மையப்படுத்திய புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து நான் அரசு பள்ளியோட இந்த 3 முயற்சிகளையும் நான் முக்கியமானதா நான் பார்க்கிறேன். நீங்க இந்த தோசை அம்மா தோசை பாடல்ல வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாலின சமத்துவத்தையும் வலியுறுத்துற மாதிரி மாத்தி எழுதுனதா சொன்னீங்க. பொதுவா வந்து சிறார் கதைகள்லயோ இல்ல மற்ற விஷயங்கள்லயோ சிறார் சம்பந்தமான புத்தகங்கள்ல இந்த பாலின சமத்துவம் சார்ந்த ஒரு பார்வை இருக்கா இந்த குழந்தைங்களுக்கு? அப்புறம் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றோம் நம்ம. அந்த 10 பருவத்து சிக்கல்கள் கூட பெண் குழந்தைகளை மையமா வச்சு சொல்றோம். ஆண்களை வச்சு சொல்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க ஆண் உடல் பதின்ம பயணம்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. இதை பத்தியும் சொல்லுங்க. ஆக்சுவலி
இதில நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் ஒண்ணொண்ணா சொல்ல வேண்டியிருக்கு. பெண் குழந்தைகளை மையப்படுத்தி பாடங்களும் நெறையா இருக்கு, கதைகளும் நெறைய இருக்கு. அதே மாதிரி கதைகள்ல பெண்களை மையமாக கொண்ட கதைகள் குழந்தைகள் விரும்பி ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப என்னுடைய கதை தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மாவின் சேட்டைகள், அம்மா அம்மாவின் சூப் அப்படி, அப்புறம் வந்து அம்மாவும் நானும், ராசாத்தி பாட்டி, பலூன் அம்மா, இப்படிலாம் அ அ கதை தலைப்பே இருக்கும். இது இது வந்து குழந்தைகள் ஒரு நெருக்கமாக உணரக்கூடிய கதைகளாக நான் இப்ப சொன்னது இருக்கு. இப்ப இதையே ஜெண்டரை அல்லது ஒரு பாலின சமத்துவத்திற்கான புத்தகங்கள் அப்படின்னு வரும்பொழுது, அ வேறு பலர் இப்ப கமலாபாஸின் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. ஆண் பிள்ளையார், பெண் பிள்ளையார்ன்னு. அது நேரடியாகவே ஒரு கதை உணர்வையும் கொடுக்கும். பாலினத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருப்பொருளை மாணவர்களுக்கு எளிதாக கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு குழந்தை மரம் ஏறுற மாதிரி படம் இருக்கும். ஒரு பெண் குழந்தை. "ஏ நீ மரம் ஏறுறியே!" "ஆமா, அது பொம்பள பிள்ளையால மரம் ஏற முடியும்." அப்படிங்கிறத உணரக்கூடியதா இருக்கும். அப்புறம் ஒரு பையன் தோசை சுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ! அவனுக்கு தோசை, ஒரு பையனால தோசை. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகளை பொறுத்தவரைக்கும், நாம கருப்பொருளை கொண்டு செல்லும் பொழுது, அது ஒரு ஒரு பாடப்பொருளை எ மையமாக கொண்டு திணிப்பதாக இல்லாமல், அது முடியும் என்ற உணர்த்துதலை மையமாக கொண்டு செயல்படக்கூடியதாக புத்தகங்கள் இருக்கு. ஸோ இப்ப நீங்க அடுத்து கேட்ட கேள்வியான, நான் இதுக்கு முன்னாடி நாங்க மாதவிடாய்ன்னு ஒரு புத்தகம் நாங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதவிடாய் புத்தகங்கள் வந்து நாங்க 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணது. கூடு பெண்கள் வாசிப்பரங்கத்திலருந்து நாங்க பண்ணோம். இப்ப மாதவிடாய் கையேடு அப்படிங்கிறது வந்து உடல் வழி வலி பயணம் அப்படின்னு இருக்கும். ஸோ உடல் வழி பயணம் அது. அது ஒரு வழி பயணமாகவும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது மாரி அந்த தலைப்பு வச்சோம். அதுல என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, அ சயின்ஸ், உ உடலோட நிஜம், பிராக்டிசஸ். இப்ப உதாரணமா, மாதவிடாயை பொறுத்தவரைக்கும், இல்லன்னா பெண்ணுடலை பொறுத்தவரைக்கும் மித்து நெறையா வந்து நமக்கு இருக்கும். உதாரணமா பெண்களை வந்து கர்ப்பப்பைக்கும் கற்புக்குமே கூட இன்னும் வித்தியாசம் தெரியாத பெண்களை நம்ம ஊர்கள்ல பார்க்குறோம். அப்ப கர்ப்பப்பை என்பது நிஜம். அது ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம உடல்ல இருக்கிற கை, விரல் மாதிரியான ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு செய்யக்கூடிய வேலைகள், ரீப்ரொடக்ஷன், ஹார்மோனல் ஆக்டிவேஷன், இதை பேசும்பொழுது சடங்கு என்கிற விஷயம், தீட்டு என்கிற விஷயம், அல்லது உடல் பாதுகாப்புங்கிற விஷயம், ஹைஜீன் என்ற விஷயத்தை நாங்க இணைத்து அந்த புத்தகங்களை வந்து அனுபவங்களா நெறைய போட்டோம். ஒரு 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 சில உதாரணங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஒரு தோழி ஒருத்தவங்க வந்து மாதவிடாய் அன்னைக்கு அ அ அது என்ன ஒரு காம்படிஷன் வந்ததுன்னா, அவங்களுக்கு தான் ஜெயிச்சுருவோங்கிற உணர்வு இருக்கும். அவங்க ஏசியன் கேம்ஸ்ல அத்லெட். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் அ ம் ஒரு நம்ம வந்து, "ஐயோ! இன்னைக்கு பீரியட்ஸ் வந்துருச்சா? எப்படி பள்ளிக்கூடம் போவா? என்ன செய்வா?" அப்படிலாம் நம்ம கலாச்சாரத்துல வந்து ஒரு வார்த்தை கேட்டுருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, "எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சா? நான் வந்து இன்னைக்கு கட்டாயம் ஜெயிச்சுருவேன் அந்த அ அ என்னுடைய ஓட்டத்துல." அப்படின்னு ஒரு நம்பிக்கை குடுக்குற நேரடி அனுபவம், நிஜ அனுபவங்கள். இப்ப நாங்கலாம் வந்து அ பீரியட்ஸா இருந்தா தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கும் பொழுது, அந்த ஒதுக்கி வைத்தலிலிருந்து எந்த அறிவு எங்களை அதிலிருந்து விடுபடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி அந்த மாதவிடாய் என்ற புத்தகம் கொண்டு வந்தோம். ஏறக்குறைய 7, 8 பதிப்புகள் அது வந்து பல இடங்களில் ஒரு ஒரு உணர்த்துதலுக்கு உதவிய ஒரு புத்தகம். அந்த 5ஆம் வகுப்பு குழந்தையிலிருந்து 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு. அதே நேரத்தில தான் கீதா இளங்கோவன் அவர்கள் மாதவிடாய் படமும் எடுத்தாங்க. ஸோ அதுவும் நாங்க சேர்ந்து வேலை செய்த ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அம் எனக்கு சமீபத்தில் பெண்கள் ரொம்ப புரொடக்டிவா இருக்கிறாங்க, புரொக்ரெசிவா இருக்கிறாங்க, அ மாடர்னா இருக்கிறாங்க. ஆனால் அ ஆண் ஆண்கள் வந்து பெரியாரா இன்னைக்கு யாருமே இல்லையே! அ இல்ல அம்பேத்கர் போல் யோசிப்பவர்களாக யாரும் இல்லையே! அப்படிங்கிற ஒரு வெறுமை சமீபத்தில ரொம்ப அதிகம் இருக்கிறது. எந்த விஷயத்தையும் கற்றுக்கொள்ள திறனற்றவர்களாக இருக்கிறார்களா? கற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறார்களா? அல்லது தங்களுக்கு இருக்கிற ஒரு சலுகையை இழக்க அ அ விரும்பாதவர்களாக இருக்கிறார்களா? அப்படின்லாம் பார்க்கும்போது, அந்த விஷயத்திலிருந்து நமக்கு வர்றது தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு அப்யூஸை நம்ம பார்க்குறது. சைல்ட் அப்யூஸ வந்து ஒரு குழந்தையை 80 வயது ஆண் அ அப்யூஸ் பண்ண முடியுங்கிறது. இல்லன்னா ஒரு ஆண்
ஒரு இயலாமை என்பது தண்ணி அடிக்கிறதா இருக்குது. என்னென்னமோ வடிவங்கள்ல நான் பார்க்குறேன். நான் செய்ய முடியாது, இப்படிதான் இருப்பேன் அப்படின்றது. ஒரு ஒரு குடும்பத்திற்கான எந்த பொறுப்புகளையும் எடுக்க முடியாத சூழல். தானாகவே ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்க முடியாத சூழல். இப்படி நெறைய இன்னைக்கு சமூகத்துல இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்ப நம்ம பெண்களுக்கு எவ்வளவு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதை விட அதிகமாக கொடுத்து தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆண் குழந்தைகளையோ, ஆண் சமூகத்தையோ புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத பத்தி நான் பல நேரங்கள்ல உணரும் பொழுது, எ அதனோட ஆரம்ப புள்ளியா நான் இந்த புஸ்தகத்தை எழுதினேன். ஒரு ஆண் குழந்தைக்கும் ஹார்மோனல் ஆக்டிவேஷன்றது இருக்கு. ஆண் குழந்தையும் முடி வளரும் பொழுது, தாடி வளரும் பொழுது சில மன உளைச்சலுக்கு உள்ளாகுகிறார்கள். அவர்களுக்கும் ஹைஜீன்றது இருக்கு. அவர்கள் அந்த நேரத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பல பேரால கிண்டல் பண்ணப்படுறார்கள். அவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அவர்களுக்கு ஒரு முன்மாதிரிகளை முன்னிறுத்த வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, ஒரு கல்வியாளரா எனக்கு இருக்கிற ஒரு கடமையா நான் பார்த்ததனுடைய விளைவாக தான் நான் அந்த புஸ்தகத்தை எழுதினேன் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. பெண்களோட வாசிப்பையும், குழந்தைகளோட வாசிப்பையும் ஊக்குவிக்கிறதுக்காக சில அமைப்புகள தொடர்ந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இந்த அமைப்புகளால ஏதாவது மாற்றங்கள உங்களால காண முடியுதா? மாற்றம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட செயல்பாடு தான். அது அது வந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு கூட எனக்கு தெரியும். இப்ப என்னால நெறைய நேரங்கள் நம்ம அந்த புஸ்தகம் படிச்சோமே அப்படின்னு வளர்ந்த குழந்தைகள் கல்லூரிக்கு போய் பேசும்பொழுது அத நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்க 2 கேள்வி கேட்டீங்க. ஒண்ணு வந்து குழந்தைகளுக்காக நாங்க கூழாங்கல்ன்ற நூலகம் துவங்கி, அதுல வந்து நாங்க குழந்தைகள் சத்தமாக வாசிக்கிறது, சேர்ந்து வாசிக்கிறது, வாசித்ததை பேசுறது அப்படிங்கிற ஒரு உரையாடலையும் செயல்பாடாக எடுத்துட்டு போறத வந்து கூழாங்கல் மூலமாக நான் இன்னைக்கு வரைக்குமே பண்ணிட்டு இருக்கிறேன் அது. அதே மாதிரி கூடு பெண்கள் வாசிப்பரங்கம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் அது ஒரு மாரி பெண்களுடைய உரையாடலில் ஒரு அரசியல் சார்ந்து, வாசிப்பு சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்க மதுரையில் நாங்க ஒரு ஏறக்குறைய 40 பெண்கள் அதை இணைந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு புத்தகம் படிக்கிறது. ஒரே புத்தகத்த பல பெண்கள் விமர்சிக்கிறது. இல்லன்னா பெண் எழுத்தாளர்கள் புத்தகங்களை மையப்படுத்தி அந்த வாசிப்பு இருக்கிறது. இந்த வாசிப்பின் மூலமாக எங்களுக்கான ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அல்லது வாழ்வியல் செயல்பாட்டை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நாங்க எடுத்துட்டு போனோம். ஸோ பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இணைந்து அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவும் பண்ணதில்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு குழந்தைகளுக்கான வாசிப்பை வலியுறுத்தி இப்ப நாங்க பாண்டிச்சேரி பள்ளிகளுக்குள்ள தினம் தினம் அதை எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நாங்க என்னுடைய வேலை சார்ந்து நாங்க போடுகின்ற திட்டமாக இருக்கட்டும். இப்ப இதே நேரத்தில் பெற்றோர்களை நாங்க அட்ரஸ் பண்ணும் பொழுது குழந்தைகள் வாசிப்புக்கான விஷயங்கள் செய்யறது அது வந்து ஒரு ஒரு தனியான செயல்பாடு. பெண்கள் வாசிக்கணும், பெண்கள் வாசிப்பவர்கள், பெண்கள் எழுதுபவர்கள், பெண்கள் வாசிப்பில் இருந்து எழுத்தை நோக்கி பயணிப்பவர்கள், பெண்கள் தங்களுடைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ அல்லது வாழ்வியல் விஷயங்களையோ எழுத்தினூடாக பதிவிடுபவர்கள் என்ற நிலைக்காக நாங்க அதை எடுத்துட்டு போனோம். அப்ப பெண்கள் வாசிப்பரங்கத்துல இருந்து நாங்க 2 புத்தகங்கள், வேற ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்போ சினிமா உரையாடல் அதெல்லாமே விதம் விதமாக நாங்க பயணித்தோம். செமினார்ஸ் அப்படிலாம். ஸோ இது 2த்துக்கும் வித்தியாசம் இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகவும் நாங்க அதை பார்க்குறோம். ஒரு கல்வியாளரா மாற்றுக்கல்வி தொடர்பா 10 வருஷத்துக்கு மேல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மாற்றுக்கல்வியோட அவசியம் இன்னைக்கு என்னவா இருக்கு? மாற்றுக்கல்வி அப்படிங்கிறது வந்து கல்வியோட மிக முக்கியமான விஷயம். ஏன்னா மாற்றுக்கல்வி அப்படின்னு ஒரு தனி வார்த்தை கிடையாது. ஆனா நான் உங்களை சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சினிமாவை பார்த்து ஒரு குழந்தை நான் ரவுடி ஆகிறேன் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகிறத இன்னைக்கு நம்ம நிறையா பார்க்குறோம். அவங்க கட்டிக்கிற வேட்டி ஆகட்டும், அவங்க கையில கத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாம பார்க்குறோம். அது சினிமா வாசிப்பில் இருந்து நிகழ்கிற விஷயம். இதை நான் கல்விக்கு வரும்பொழுது இப்ப இதுலயே நம்ம நல்ல சினிமாக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வரக்கூடிய விஷயங்களோ அல்லது ஒரு சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிற விஷயங்களோ அதையும் நம்ம பார்க்குறோம். இப்ப அதே மாதிரி ஒரு ஒரு கல்வி அப்படிங்கிறது சைல்ட் ஃப்ரெண்ட்லி அல்லது குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி. ஒரு குழந்தை படுத்துட்டு கூட படிக்கலாம். ஏன்னா குழந்தை வந்து நீண்ட நேரம் இப்படி உட்கார்ந்துருக்க கூடாது. ஏன்னா அவங்களோட மோட்டார் ஸ்கில் வந்து ஒரு அசைவை நோக்கியது. இது வந்து நமக்கு சயின்ஸா படிக்கிறோம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும், ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து காலங்காலமா இருந்ததிலிருந்து
கல்வி செயல்பாடு மாறிவிட்டது. நம்ம இன்னைக்கு அதை பத்தி நிறைய ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தாலுமே கூட இதை ஒரு முக்கியமான செயல்பாடாக எடுத்து செல்லக்கூடிய பல பள்ளிகளை ஒரு ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனுக்கான பள்ளிகளாக நாங்கள் அதை பார்க்குறோம். ஸோ அப்போ நான் ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனுக்குள்ள தீவிரமாக செயல்பட்டு வருபவர்களாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை ஒரு முன்மாதிரி பள்ளிகளாக பார்த்து அங்குள்ள செயல்பாடுகளை நாம ஒரு பொது பள்ளிக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் கொண்டு வருவது தான் அந்த செயல்பாடு. அப்ப ஒரு கல்வி செயல்பாடு அல்லது கல்வி அஜெண்டா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நவீனப்படுத்தப்பட்ட விஷயமாக அதனோட ஏற்பாடுல இருந்தாலும் அது ஒவ்வொரு பள்ளி செயல்பாட்டிலும் வகுப்பறை செயல்பாட்டிலும் மேலோங்கி நிற்க வேண்டும் என்கிற முயற்சியில் நாங்கள் 10 ஆண்டுகளாக ஒரு 20 பள்ளிகளும் சில கல்வியாளர்களும் தொடர்ந்து சந்தித்து அதை பற்றி பேசியும் அதை எப்படி செயல்பாட்டுக்கானதாக ஆக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இருக்கிறோம். அப்போ அதுல இருந்து சில பேர் நாங்கள் சிலபஸ் கமிட்டியில் இருக்கிறது, தமிழக கல்விக்கான பாலிசி உருவாக்கத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி வாசிப்பு திட்டங்கள்ல இருக்கிறது, அல்லனா சிறார் இலக்கிய சங்கத்தில் பங்கெடுக்கிறது. ஸோ இதெல்லாம் நாங்கள் செயல்படும் பொழுது மாற்றுக்கல்விங்கிறது ஒன்று தனியாக இல்லாமல் அது பொதுக்கல்விக்கானதாக மாற்றப்படணும் அப்படிங்கிற அக்கறையில் தொடர்ந்து உரையாடிட்டு இருக்கிறோம் நாங்கள். மாற்றுக்கல்வி தனியா இல்லாம பொது கல்விக்கானதாகவும் இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா கல்வின்றதே பொது அஜெண்டா தான். ஆனா நம்ம தனியா மாற்றுக்கல்வின்னு ஒன்று சொல்றோம். ஸோ எப்படிதான் இதை பொது கல்வியோட மாற்றுக்கல்வியை இன்க்ளூட் பண்றது? பொதுக்கல்வி சிறந்த கல்வியாக மாறுவது இல்லைன்னா மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்னு நான் ரொம்ப சுருக்கமாகவே நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பொதுக்கல்வியை நவீன கல்வியாக, குழந்தைகளுக்கு ஏற்ற கல்வியாக, அனைத்து குழந்தைகளையும் உள்ளடக்கிய கல்வியாக, குழந்தைகள் இன்பமாக கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து நுட்பங்களையும் செயல்படுத்தக்கூடிய இடமாக பொதுக்கல்வியை மாற்றும் முயற்சி தான் மாற்றுக்கல்வி. நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அதுல ரொம்ப முக்கியமானது புற்றிலிருந்து உயிர்த்தல். மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அதுல சிகிச்சை பெற்று உங்களோட அனுபவத்தை அதுல எழுதியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க உலகளாவிய சர்வேல இந்தியா புற்றுநோயில முதல் இடத்தை பெறுவதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது வெறும் தகவல் அல்ல, நம்மளை நேரடியாக நம் உடலை மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ ஒரு கேன்சர் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை அசைக்கிற ஒரு விஷயமா இருக்கு, மனிதனோட உயிரை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு மருத்துவம் மட்டும் அதற்கு போதுமானதாக இல்லை. அதற்கு சில நேரங்களில் அதற்கேற்ற பணம் அல்லது அதற்கேற்ற வெவ்வேறு சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதை எங்களை கேர் எடுக்கிறவங்க அல்லது எங்களை பாதுகாத்து கொள்பவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளடக்கி இருக்கு. ஏன்னா கேன்சருங்கிறது வெறும் சர்ஜரி முடிஞ்சு ஒரு 20 நாளில் நாங்கள் பள்ளிக்கூடத்து நான் பழைய ஒரு ஆளாக இருக்க ஒரு நோயாக அது இல்லை. இன்றைய மருத்துவ சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு வந்தது மார்பக புற்றுநோய். ஒருத்தருக்கும் வேறு வேறு வகையான கேன்சர்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும், கர்ப்பப்பை புற்றுநோயாக இருக்கட்டும், பெண்கள் ஒரு சுலபமாக எதிர்கொள்கிற ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி மாறினாலும் கூட அது சர்ஜரி, அதற்கு பிறகு கீமோ அல்லது ரேடியேஷன் என அதுக்கடுத்து ஹார்மோனல் தெரப்பி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 5வது ஹார்மோனல் தெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ல நான் இருந்துகிட்டே இருக்கேன். 2 மாதத்திற்கு ஒரு தடவை ஸ்கேன் செய்யக்கூடிய ஒரு நிலை எனக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2016 நான் பாதிக்கப்பட்டு 1.5 ஆண்டுகள் அந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சை காலம் முடிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ அப்போ என்னை பார்க்கும்பொழுது யாராவது ஒரு விஷயம் கேட்பாங்க, கேன்சர் உங்களுக்கு சரியாயிடுச்சுங்களா அப்படின்னு சொல்லி. அது அது சரியாயிடுச்சு சரியாகலை அப்படிங்கிற ஒரு நோயாகவும் அது இல்லை. ஸோ அது ஒரு கவனத்தை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தொடர் சிகிச்சை இல்லை, தொடர்ந்து கவனம் செலுத்தி நமக்கு வராம இருப்பதற்காக ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நோயா இருக்கு. அப்ப இந்த நோயை பராமரிக்கிறது, இந்த நோய் எந்தெந்த மாதிரியான சிகிச்சை காலங்கள்ல இருக்கும்னா, இப்போ எனக்கு கீமோ கொடுப்பாங்க. கீமோ கொடுத்து 4வது நாள் ரத்தம் டெஸ்ட் பண்ணும்போது 4 பாயிண்ட் ஹீமோகுளோபின் இருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட் ஹீமோகுளோபின் இருக்கும் பொழுது
நம்மளுடைய பார்வை மங்கி இருக்கும். எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய வலு இருக்காது. நடக்க முடியாம இருக்கும். இதோடு சேர்ந்து வேற சிக்கல்கள்லாமும் இருக்கும். நம்மளால வந்து அம் அ நடக்க முடியாது மட்டும் இல்ல. திடீர்னு நமக்கு வந்து எலும்பு எந்த பலமும் இல்லாததுனால டக்குன்னு கீழ விழுவோம். திடீர்னு அந்த என்ன சொல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால அ மற்ற நோய்கள் நம்மள தாக்கும். இப்ப எனக்கு இன்னைக்கு 8 வருடங்களுக்கு பிறகும் நான் வந்து எனக்கு வந்து நான் இப்படி யோசிக்கிறேன். எனக்கு வந்து திடீர்னு சீக்கிரம் சளி பிடிச்சிருது அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு கீமோ குடுத்த உடம்பு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் ரொம்ப சுலபமா சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து அதை 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 வந்து கேன்சரோடு இணைத்து தான் மருத்துவர்கள் பார்க்குறாங்க. ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருப்பதற்கான ஒரு ஆளா நான் இருக்கிறத வந்து ஒரு எழுத்தின் மூலமாக கொண்டு வந்து தான் அந்த புற்றிலிருந்து உயிர்த்தல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தேன். அது பரவலாக அ நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பொதுமக்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை, அல்லது மருத்துவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களையும் மையப்படுத்தியதாக அந்த புத்தகம் இருக்கிறது. அதோடு சேர்ந்து என்னை அது ஒரு ஆற்றுப்படுத்தின ஒரு புத்தகமாகவும் நான் அத பார்க்கிறேன்.